அன்பு மகனே, மகளே, இந்த வரிகள் இப்போது உன் கண்களில் படுகிறது என்றால் அது தற்செயல் அல்ல. உன் இதயத்தின் பாரத்தையும் கடனால் நீ அனுபவிக்கும் நிம்மதியற்ற இரவுகளையும் நான் அறிவேன். வெளியே புன்னகைத்தாலும் உள்ளுக்குள் இது எப்போது தீரும் என்ற தவிப்போடு நீ போராடுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இனி என்னால் முடியாது என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு கணத்திலும் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன். நீ அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக உணரும் அந்த கதவுகளுக்கு பின்னால் உனக்கான புதிய பாதைகளை நான் ஏற்கனவே உருவாக்கிவிட்டேன். உன் கையில் இருக்கும் வருமானத்தை வைத்து உன் எதிர்காலத்தை கணக்கிடாதே. அற்புதம் செய்யும் என் கரங்களை நம்பு. உன் அவமானங்கள் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது. கடன் எனும் சிறையில் இருந்து உன்னை விடுவித்து நிமிர்ந்த நடையோடு உன்னை வாழ வைப்பேன். கலங்காதே. உன் சுமைகளை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக இரு. நான் உன் வாழ்வின் ஆதாரமாக இருந்து நீ எதிர்பார்க்காத வழிகளில் உனக்கு செழிப்பை தருவேன். இன்றிலிருந்து உன் முடிவுகள் பயத்தினால் எடுக்கப்படாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் அமையட்டும். உன்னை தலைகளிலிருந்து விடுவித்து சுதந்திரமான காற்றை சுவாசிக்க வைக்கவே நான் வந்திருக்கிறேன். சில நேரங்களில் நான் சட்டென்று அற்புதங்களை செய்கிறேன். சில நேரங்களில் உன் வாழ்வில் ஒரு மாற்றத்திற்கான விதையை விதைக்கிறேன். இப்போது உன் வாழ்வில் அந்த மாற்றத்தின் தொடக்கம் நிகழ்ந்துவிட்டது. உன் சிந்தனைகள் தெளிவடையும், வீண் செலவுகள் குறையும், புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்காத திசையிலிருந்து உனக்கான உதவிக்கரம் நீட்டப்படும். ஒரு சாதாரண சந்திப்போ அல்லது ஒரு சிறு யோசனையோ உன் வாழ்வின் போக்கையே மாற்றும் வல்லமை கொண்டது. நான் உனக்காக திறக்கும் கதவுகளை எந்த மனிதனாலும் மூட முடியாது. ஆனால் நீ உன் பயத்தை கைவிட வேண்டும். பயம் உன் பார்வையை மறைக்கும். நம்பிக்கை மட்டுமே உன் கண்களை திறக்கும். தினமும் உன் நாளை என்னிடம் ஒப்படைத்து தொடங்கு. சிறு சிறு ஒழுக்கங்களை கடைபிடி. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து உன் வருமானத்தை சரியாக திட்டமிடு. கடனை தீர்க்கும் முயற்சியை இன்று ஒரு சிறு அடியில் தொடங்கு. மன அழுத்தத்தில் அவசர முடிவுகள் எடுக்காதே. எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைக்கும் போதுதான் உனக்கு பின்னால் நான் உன் வெற்றிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். காலம் கடந்து விட்டது என்று நீ கலங்காதே. உன் வாழ்வின் மறுமலர்ச்சி இப்போதே தொடங்குகிறது. இது வெறும் ஆறுதல் அல்ல, உன் தலைவிதியை மாற்றும் திருப்பமுனை. உன் இல்லத்தில் நிலவிய பதற்றம் நீங்கி அமைதி குடியேறும். அவமானப்படுத்திய கடன் குரல்கள் ஓயும். உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் முன்னால் உன்னை நான் சிம்மாசனத்தில் ஏற்றுவேன். இன்றிரவு உன் பாரங்களை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு இந்த உறுதியை ஏற்றுக்கொள். இறைவா, என் சுமைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். முடங்கி கிடக்கும் என் பொருளாதார பாதைகளை திறந்துவிடும். என் சிந்தனையை புதுப்பித்து அற்புதங்களை நிகழ்த்தும் வழிகாட்டியாக என்னுடன் இரும். ஆமென். இது சாத்தியமா என்ற சந்தேகம் உனக்குள் வரலாம். ஆனால் உனக்கு நான் நினைவூட்டுகிறேன். எத்தனையோ சுழல்களில் சிக்கிய போதும் உன்னை நான் கரை சேர்க்கவில்லையா? இந்த பொருளாதார நெருக்கடி உன் வாழ்க்கையின் முடிவுரை அல்ல, அது ஒரு புதிய முன்னுரை. நினைவில் கொள், கடன் என்பது உன் தற்காலிக சூழல் மட்டுமே, அது உன் அடையாளம் அல்ல. இந்த நெருக்கடியான காலம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க உன்னை உருவாக்குவதற்காகவே வந்தது. பொறுமை, நிதி ஒழுக்கம், தளராத நம்பிக்கை ஆகியவற்றை இந்த தீயில்தான் நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். உன்னை வெறும் கடன் இல்லாதவனாக மாற்றுவது என் நோக்கமல்ல, உன்னையே ஒரு நிலையான ஆசீர்வாதமாக மாற்றுவதே என் திட்டம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு வெற்றியை பதிவு செய்ய, உன் செலவுகளை கூர்மையாக கவனி, இலக்குகளை தெளிவாக செதுக்கு. ஒரு விதை மண்ணுக்குள் மறைந்திருக்கும் போது அது அழிந்து விட்டதாக உலகம் நினைக்கும்.
ஆனால் அங்கேதான் அது விருட்சமாக உருவெடுக்கிறது. உன் கண்ணுக்கு தெரியாத இடங்களிலும் நீ அறியாத வழிகளிலும் உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அன்பு மகனே, மகளே, உன் சோர்வை நான் அறிவேன். வெளியுலகிற்கு நீ காட்டும் புன்னகைக்கு பின்னால் இருக்கும் அந்த இரும்பு போன்ற மன அழுத்தத்தை நான் உணர்கிறேன். நீ தனி ஆள் அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த புயல் நிச்சயம் ஓய்ந்து போகும். இன்றைக்கு நீ சிந்திக்கும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் நாளை உன் வெற்றிக்கான சாட்சியமாக மாறும். மகனே, மகளே, கலங்காதே. இது உன் கதையின் முடிவு அல்ல. இது நீ எழுத போகும் ஒரு வெற்றி சரித்திரத்தின் மாபெரும் தொடக்கம். உன் நம்பிக்கையை மட்டும் தளர விடாதே. நீ காணாத அற்புதம் உன் வாசலில் காத்திருக்கிறது. நான் உனக்காக செய்கிறேன். வாழ்க்கை பாதையில் பொருளாதார சுமையாக தத்தளிப்பதால் முன்னேற வழியே இல்லையா என்கிற நிவாரணம் தேடி அன்பான உள்ளமே, வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவனுக்கு உன் கண்ணீர் தெரியும். இதோ தடைகளை உடைக்கும் தகப்பனிடம் நம் பாரங்களை இறக்கி வைப்போம். எல்லாம் வல்ல இறைவா, இந்த தருணத்தில் தாங்கள் சொந்த வீட்டின் 4 சுவர்களுக்குள் கண்ணீரோடும் சொல்ல முடியாத பொருளாதார பாரத்தோடும் தவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு மன்றாடுகின்றோம். அன்பின் தெய்வமே, இன்று எத்தனையோ குடும்பங்கள் அடுத்த வேளை உணவிற்கும் பிள்ளைகளின் கல்விக்கும் வாடகைக்கும் கடனை அடைக்க வழியில்லாமலும் மனமுடைந்து போயிருக்கிறார்கள். வெளியே சிரித்த முகத்தோடு நடமாடினாலும் உள்ளுக்குள் அவர்கள் அனுபவிக்கும் அந்த நரக வேதனையை நீர் அறிவீர். இனி என்ன நடக்கும், விடிவு காலம் வராதா என்று ஏங்கி தவிக்கும் அந்த இதயங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அன்பின் தெய்வனே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். வறண்டு போன அவர்களின் வாழ்வாதாரத்தில் தெளிப்பு உண்டாகட்டும். என்னால் முடியாது என்று சோர்ந்து போய் முடங்கி கிடக்கும் ஒவ்வொருவருக்கும் புதிய தெம்பையும் தன்னம்பிக்கையையும் தாரும். அவர்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். சிறு துளி பெருமல்லமாவது போல அவர்களின் சிறிய வருமானத்திலும் ஒரு பெரிய நிறைவை நீர் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். ஒவ்வொரு வீட்டிலும் வறுமை என்னும் இருள் விலகி நிம்மதி என்னும் ஒளி வீசட்டும். கடன் சுமைகள் குறையட்டும். மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சி தங்கும் இடமாக அந்த வீடுகள் மாறட்டும். இதோ இந்த பிரார்த்தனையில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் தேவனே. அவர்களின் கண்ணீர் துடைக்கப்பட்டு அவர்கள் கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வரட்டும். வானத்தின் ஜன்னல்கள் அவர்களுக்காக திறக்கப்பட்டு உமது ஆசீர்வாதம் அவர்களின் வீட்டை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டுகின்றோம், அன்பின் பரலோக பிதாவே. சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபத்தின் மூலம் இயேசுவின் அருள் உங்கள் வீட்டில் புது விடியலை கொண்டு வரட்டும் என்ற முழு நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டுகின்றோம். இயேசுவின் வல்லமை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன்.